மாடு, கோழி, பூனைகளை வளர்த்து வந்தான். அதோடு நாயையும் வளர்த்தான். அந்த விலங்குகளாம் பண்ணை வீட்டிலேயே இருக்கும். ஆனால் அந்த நாய் மட்டும் அவன் பின்னாடியே வந்து கொண்டிருக்கும். அந்த நாய் அந்த விலங்குகளெல்லாம் வேஸ்ட்டு, நாம் மட்டும்தான் பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு கர்வம் அந்த நாய்க்குள்ளே இருக்கும். அந்த விலங்குகள்லாம் அங்கே இருக்குது, நாம் மட்டும் இவன் கூட வீட்டுக்கு போகிறோம், வரோம், போகிறோம், வண்டியிலலாம் போகிறோம் அப்படிங்கிறனால ஒரு தனித்துவமாக இருக்கிறோம், நமக்கு தான் முக்கியமான மரியாதை இருக்குது அப்படின்னு அது நாய் நினச்சிக்கும். அதனால் ஓவர் பந்தா பண்ணும். மற்ற ஆடு மாடு கோழிலாம் அதோட பந்தாவை கண்டுகொள்ளாது. அதெல்லாம் கண்டுகொள்ளாமல் அது பாட்டில் இருக்கும். என்ன இந்த இதெல்லாம் நம்மளை கண்டுக்க மாட்டேங்குது என்று அந்த நாய் என்ன பண்ணிடும், காட்டுக்கு போய் நம்ம பெருமையை காமிக்கலாம் அப்படின்னு காட்டுக்கு போகும். காட்டுக்கு போனது என்ன பண்ணும், ஒரு மான் வந்து இந்த நாய் குறைச்சதையுமே அந்த மான் துள்ளி குதிச்சுட்டு ஓடிடும். ஆக அந்த மானுக்கு தெரியுது நம்ம யாருன்னு, நம்ம பவர் என்னங்கிறது அந்த மானுக்கு தெரியுது அப்படின்னு பெருமையாக நாய் நினச்சிக்கும். உடனே அங்கே ஒரு சிங்கம் தூங்கிக்கிட்டு இருக்கும். அந்த சிங்கத்துக்கிட்ட போய் இந்த நாய் குறைக்கும். அந்த சிங்கம் ஏந்திரிச்சு இந்த நாயை ஒரே உதைச்சி சாகடிச்சிடும். வெத்து பந்தாவும் வெத்து கௌரவம் பெருமையும் உயிருக்கு ஆபத்து என்பது இதன் மூலம் தெரிந்து கொள்கிறோம். நன்றி.